அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இப்போல்லாம் அடிக்கடி செய்தித்தாளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, நேற்று வெயில் சதமடித்தது, 103 டிகிரி 110 டிகிரி, ஈரோட்டில் அவ்வளவு, திருப்பூரில் இவ்வளவு அப்படின்னு வெயில் சதமடித்தது அப்படின்னு ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் மாதிரி சொல்கிறாங்க. அது சதமடிக்குது, ஆனால் நம்ம தான் க்ளீன் போல்டாகி உக்காந்துருக்குறோம். இந்த வெயிலை வச்சு இப்போ மீம்ஸ்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிலையே கிண்டல் பண்ணுற மாதிரி. இப்போ அங்கங்கே பரவலாக மழை பொழிகிறது. ஆனால் என்னன்னா, இந்த மழையை வச்சு நம்ம ஆளுங்க சில பேர் மீம்ஸ் போடுறாங்க. இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டரா, உங்கள் கோணங்கித்தனத்தினால இதில் மண்ணள்ளி போட்டுடாதீங்கடா அப்படின்னு. அதே மாதிரி படாது பாடுபட்டு சாமியை வேண்டி இந்த மழை வர வச்சிருக்கிறேன்டா, நீங்கள் மீம்ஸ் போட்டு மறுபடியும் வெயில் அடிக்க வச்சிடாதீங்கடா அப்படின்னே போடுறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கோடை காலத்தில் கடுமையான வெயில் காய்கிறது. 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க, அவங்கவுங்க இருக்கிற இடத்துல நிழலையே இருங்க அப்படின்னு அரசாங்கமே சொல்லுகிறது. நம்முடைய முதல்வரே மக்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு இயற்கை மாறிவிட்டது. இது யாரால மாறிச்சு? நம்மளால தான் மாறிச்சு. உங்களாலேயே என்னாலையும் தான் மாறிச்சு. விதமாக இந்த இயற்கையை எப்படியெல்லாம் படுத்தி எடுக்க முடியுமோ அப்படி நாம் படுத்தி எடுத்திருக்கிறோம். சார், ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்களேன். நம்முடைய மதுரை பக்கத்தில் மருதுபாண்டியர்கள்னு அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். காளையார் கோவில் அப்படின்னு அந்த பகுதியில் அந்த சிவன் கோவிலுக்கு தேர் செய்ய வேண்டும் அப்படின்னு மருதுபாண்டிய சகோதரர்கள் விரும்புகிறார்கள். தேர் செய்யறதுக்கு ஒரு பெரிய உறுதியான திடமான பெரிய சுற்றுவட்டம் நிரம்பிய மரம் வேணும். அந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்கு அவர் ஆணையிடுகிறார். அப்படி தேடி போகிறப்போ திருப்புவனம் அப்படின்ற அந்த ஊரில் அதனுடைய வைகை ஆற்றினுடைய தென்கரையில் ஒரு கோவில், அந்த கோவிலில் ஒரு மரம் இருக்கிறது, அது தேர் செய்வதற்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு இந்த மருதுபாண்டிய மன்னர்களுக்கு தகவல் போய் சொல்லுகிறார்கள். அவர் உடனே சரி அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. வெட்டுவதற்காக போகிறார்கள். அந்த கோவிலினுடைய அந்த அர்ச்சகர் பூசாரி அவர் அங்கேருந்து வேகமாக வருகிறார். தடுக்காதீங்க அப்படின்னு. இவங்க சொல்கிறாங்க, இல்லை, தேர் செய்யறதுக்கு மரம் வேணும், இது மன்னர் பேரில் ஆணை, மன்னருடைய ஆணை அப்படின்றாங்க. அவர் சொன்னார், இந்த மரத்தை வெட்டக்கூடாது, மன்னர் மீது ஆணை அப்படின்றார். ஒன்றும் புரியல, என்னடா அரசர் சொன்னதையே ஒருத்தர் தடுக்கிறாரு, ஒரு கோவில் பூசாரி வந்து தடுக்கிறாரு அப்படின்னு செய்தி மருதுபாண்டியர்களுக்கு போகிறது. மன்னரே அங்கிருந்து வந்துட்டார். ஏன்னா அவர் மிகுந்த பக்திமான். அதே நேரம் இந்த மரம் வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் தடுக்கிறாரே, இது என்னது அப்படின்னு அவரே வந்துட்டார். மன்னர் புறப்பட்டு வருவார்னு தெரிஞ்சு இந்த கோவில் குருக்கள் இருக்கிறாரு பூசாரி, அவர் ஊரையே காலி பண்ணிட்டு ராவோட போயிட்டார். இந்த மன்னர் வந்தார். அவர் எங்கே என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கிறாரு. விசாரித்தப்போ இது மாதிரி அவர் ஊரை காலி பண்ணிட்டு மதுரை போயிட்டாருங்க, அரசருக்கு எதிராக செயல்படுறமே அப்படின்னு. அவர் உடனே பாருங்க, இல்லை உங்களுக்கு ஒன்றும் எந்த ஆபத்தும் நேராது, நீங்கள் என்னை வந்து தாராளமாக சந்திக்கலாம் அப்படின்னு அபய நிருபம் அனுப்புகிறார். நிருபம்னா கடிதம். உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் என்னால் எந்த உபதிரவமும் வராது, தாராளமாக வாருங்கள் அப்படின்னு அபயம் தருகிறேன்னு அபய நிருபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அனுப்புகிறார். இப்போ மன்னரே உத்தரவாதம் கொடுத்த உடனே அவர் திரும்ப அங்கேருந்து வருகிறார். ஏன் இது வேண்டாம்னு தடுக்கிறீங்க, இந்த மரம் தான் கோவிலுக்கு தேர் செய்வதற்கு பொருத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன் தடுக்கிறீங்கன்னு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அற்புதமான பதில். அரசே, நீங்களே நேரம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க கோவிலில் குளிச்சுட்டு தான் வருவாங்க, இந்த வைகை ஆற்றுல குளிச்சுட்டு தான் வருவாங்க. கோடை காலத்தில் இந்த இடத்துல தண்ணீர் ஓடாது, வடகரை பக்கம்தான் தண்ணீர் அதிகமாக ஓடும். அதனால் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவங்கள்லாம் குளித்த பிறகு சுடுமணலில் அங்கிருந்து நடந்து வருவாங்க. கோடை காலத்தில் அவங்க வந்த பிறகு இளைப்பாறுதலுக்காக நிழலாக தருவது இந்த மரத்தின் தான். இந்த மரம் இங்கே இருக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் நிழலிலேயே அமர்ந்து விட்டு போவார்கள். சுடுமணலில் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மரத்தை நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு வேறு எதுவுமே இங்கே இருக்காது. இவ்வளவு பெரிய மரம், இதனால் கிடைக்கிற நிழல் மக்களுக்கு கிடைக்காது. அதனால் இதை வெட்ட வேண்டாம்,
இதை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் உங்கள் நினைவு என்றென்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கும். அது மட்டும் இல்லை அரசே, இந்த மரத்தை பார்க்குறப்பெல்லாம் இனிமே எனக்கு உங்கள் ஞாபகம்தான் வரும். ஏன்னா இந்த மரமும் மருத மரம், இந்த மரமும் மருத மரம், நீங்களும் மருது பாண்டியர்கள். அதனால் இதை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் ஞாபகம்தான் வரும். அதனால் இதை ஒன்றும் பண்ண வேணாங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அரசேன்னு அந்த பெரியவர் சொல்லுகிறார். ஆகட்டும், இப்படி ஒரு வேண்டுகோள் நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால் மக்கள் நலன் தேர் செய்வதற்கு இணையாக முக்கியமான ஒன்று அப்படியே இருக்கட்டும்ட்டு அந்த மன்னர் போயிட்டார். ஆகா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு அரசு ஆணையை ஒரு தனி மனிதன் எதிர்க்கிறான். நான் சொல்கிறத நீ எப்படி எதிர்க்கிறான்னு அவரும் நினைக்கல, மருது பாண்டியர்களும் நினைக்கல. நல்ல நோக்கத்துக்காக தானே சொல்கிறாரு, சரி அப்படின்னு அவரும் விட்டுட்டார். ஒரு மரம் மக்களுக்கு பயன்பட வேண்டும். சாமிக்கு தேர் வேற ஒரு ஊர்லேருந்து கூட தேருக்கு வேணா மரம் எடுத்துக்கலாம், ஆனால் இது இந்த இடத்தில் மக்களுக்கு பயன்படுகிறது, எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தனி மனிதன் நினைத்திருக்கிறான் மக்களுடைய நன்மையை. இப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அது பயன் தரும் என்றால் வெட்டக்கூடாதுன்னு ஒரு தனி மனிதன் நினைக்கிறான், ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுன்றத நம்முடைய தமிழ் மன்னர்கள் வரலாற்றில் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு எதுக்கு தான் மரத்தை வெட்டுறது அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஏதோ உலகமே நாளைக்கு அழிஞ்சு போகிற மாதிரி வேகமாக மரங்களை காடுகளை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 12 கால்பந்து மைதானம் அளவுக்குரிய காடுகளை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோமா. ஒரு காடு உருவாக்குவது என்பது லட்சக்கணக்கான ஆண்டுகளினுடைய முயற்சியில் வெளிப்பாடு. ஆனால் ஒரு நாளில் அழித்து விடுகிறோம்னா அப்புறம் எங்க 100, 112, 120ன்னு வெயில் சதமடிக்காது. இந்த அளவுக்கு வெயில் ஆனதற்கு நாம் தான் காரணம். நாம் தான் இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும். இயற்கையை நாம் பத்திரமாக பார்த்து கொண்டால் அது நம்மை பத்திரமாக பார்த்து கொள்ளும். பின் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.